நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சினிமா இண்டஸ்ட்ரியில இளம் இயக்குனர்கள் நாளுக்கு நாள் வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே வெற்றி அடைஞ்சறது இல்ல. தனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி ஸ்டைலை மெயின்டைன் பண்றவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் பண்ண முடியும். அப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க இயக்குனர் திரு கரு பழனியப்பன் அவர்களை தான் இன்னைக்கு நம்மளுடைய வரவேற்பறையில சந்திக்க போறோம். வணக்கம் நேர்களே. காத்தாடியின் நூல் பிடிக்கும் குழந்தை பருவத்தில் கவிஞர்களின் நூல் படிப்பதே இவருக்கு விளையாட்டு. இயக்குனர் பார்த்திபன் தரணி எழில் கொடுத்த புன்னகை இவரிடமிருந்து வெளிப்பட்டது மந்திர புன்னகையாய். இன்னைக்கு நம்ம வரவேற்பறையோட விருந்தினர் பார்த்திபன் கனவு பிரிவும் சந்திப்போம் போன்ற வெற்றி படங்களை தந்த இயக்குனர் திரு கரு பழனியப்பன் அவர்கள். வணக்கம் சார். சார், புள்ளக்குட்டிக்காரன் படத்துல பார்த்திபன் சார் கிட்ட உதவி இயக்குனரா உங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு பார்த்திபன் கனவுன்னு பேர் வச்சிங்க. இது பார்த்திபனுடைய கனவா இல்ல பழனியப்பனோட கனவா? இல்லை, அது இருவரின் கனவும் தான். அப்படி ஒரு நோக்கத்தோட எண்ணி அப்படி ஒரு பேர் வைக்கல. அந்த படத்துக்கு வேறு வேறு பேர்கள் யோசித்தோம். பார்த்திபன் கனவுக்கு வந்து முதல்ல யோசித்த பேர் பிரிவோம் சந்திப்போம் தான். பிரிவோம் சந்திப்போங்கிற பேர் வந்து கொஞ்சம் கிளாஸாக இருக்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருந்துச்சு. நான் அந்த படத்துக்கு நினச்சி இடைவேளையில் கதாநாயகியோடு உட்காந்துருக்கான். தான் காதலிச்ச பெண்ணே மணந்துட்டோங்கிற மகிழ்ச்சியில் இருக்கான். ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா காதலியை மறுபடியும் ரோட்டில் பார்த்தான். எட்டி பார்த்தா பிரிவோம் சந்திப்போம் தலைப்பு போட்டோம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அது வேண்டாம், வேற ஒரு தலைப்புங்கிற பொழுது பார்த்திபன் கனவுங்கிற ஒரு டைட்டில் நான் சொன்ன பொழுது எல்லோரும் வந்து இல்லாத ஒரு சரித்திர படம் போல் தோணுது. நான் சொன்னேன், சரித்திர படம் போல் எப்படி தோணும் அப்படின்னா, இல்லை ஏற்கனவே பார்த்திபன் கனவுன்னு ஒரு நாவல், கல்கியுடைய நாவல் வந்திருக்கு, சரித்திர நாவல், அதனால அப்படி. இது வெறும் நான் காதலை கேட்டு வரப்போகிறது இல்லையா படத்துக்கு. அது ஒரு போஸ்டர் டிசைனாக பார்க்க போகிறாங்க, அது சம்மந்தப்பட்ட ஸ்டில்ஸ் வரப்போகுது, அது இப்படிலாம் ஒன்று இருக்காது அப்படின்னு நினச்சி அடம்பிடிச்சி எல்லோரும் மறுத்த காரணத்தினால பார்த்திபன் கனவு நான் பேர் வச்சேன். அப்புறம் அது நான் ஏற்கனவே வேலை செஞ்ச இயக்குனர் பேரும் அதுவாகவே இருந்ததுனால அப்படி ஒரு ஒற்றுமை வந்துருச்சு அதில். சார், அதாவது நீங்கள் திரைப்படத்துறைக்கு வருவதற்கு முன்னாடி உங்களுக்கு ரைட்டிங் அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்படி உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர் நாஞ்சில் நாடன். ஸோ அவர் இந்த சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் முதல் வரியை நான் படிக்கும்போது கேட்பதில் எதுவும் தவறில்லை அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் எது தப்பான விஷயம், எது ரொம்ப சரியான விஷயம்? இல்லை, அது வந்து சம்மந்தப்பட்ட நபர்கள் சார்ந்தது தானே. அது நீங்கள் வந்து ஒரு வரியாக ஒரு கேள்வி கேட்குறீங்க. அது காலம் சம்மந்தப்பட்டது, நபர்கள் சம்மந்தப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் எது தவறாக இருக்கோ அதுவே ஒரு காலகட்டத்தில் சரியாயிடக்கூடும். ஆனால் வேறு எதுவும் மாறி இருக்காது, காலம் மட்டும்தான் மாறி இருந்திருக்கும். சில சமயம் நபர்கள் சம்மந்தப்பட்டு சரி தவறு மாறிடக்கூடும். அதனால் சரி தவறு என்பது அவரவர் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு சரின்னு தோணுது, எனக்கு தவறாக தோணலாம் இல்லையா. என்னை தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் பண்ணுற எல்லாமே சரிதான். சார், ஒரு இயக்குனராக உங்களோட கலைப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு இயக்குனர் பார்வையில் ஒரு கதைக்கு எது முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தரணி தான் முதல்ல வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து சொன்னார், கதையே முக்கியம் இல்லைன்னு. சினிமாவுக்கு வந்து இது மட்டும்தான் முக்கியம்னு ஒன்று இல்லைல்ல. மற்ற கலைகளிலிருந்து சினிமா எங்கே வேறுபடுகிறதுனா, சினிமாவில் எல்லா கலைகளும் இருக்கிறது. அதில் கவிதை இருக்குது, அதில் பாட்டு இருக்குது, அதில் நடனம் இருக்குது, அதில் ஓவியம் இருக்குது, அதில் எல்லாமும் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க வேண்டியது இருக்குது. இது எல்லாமும் சரியான கலவையாக இருக்க வேண்டியது இருக்குது இல்லையா. அப்படிங்கும்போது சினிமாவுக்கு இதுதான் முக்கியம்னு ஒன்று அறுதிட்டு சொல்ல முடியாது. நீங்கள் எது முக்கியம்னு சொல்லுவீங்களோ அது இல்லாமல் இங்கே ஒன்று வந்திருக்கு. உரையாடல் தான் முக்கியம்னு சொன்னீங்கன்னா உரையாடாமல் பேசப்படும் வெற்றி படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. பாட்டு தான் முக்கியம்னா பாட்டே இல்லாமல் ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. நடனம் தான் முக்கியம்னா நடனமே இல்லாமல் இருந்திருக்கு. கதை தான் முக்கியம்னா கதையே இல்லாமல் வெற்றி பெற்றிருக்கு. திரைக்கதை தான் முக்கியம்னா திரைக்கதை இல்லாமல் வெற்றி பெற்றிருக்கு. இயக்கம் தான் முக்கியம்னா சரிவர இயங்காத படமும் வெற்றி பெற்றிருக்கு. அப்போ இங்கே வெற்றி என்பது வந்து ஒரு தங்க விதி தான். அதில் ஒரு விதி இருக்குது. அந்த விதி என்னன்னா, அப்படி எந்த விதியும் இல்லைங்கிறதான் விதி. அதனால் ஆகவே அது தங்க விதி. அதனால் அப்படி சினிமாவுக்கு இதுதான் முக்கியமானு தெரில. உங்கள் படங்களில் எதை விதியாக வச்சுருக்கிறீங்க சார்? என் படத்தை வெறுமனை வந்து படம் பார்க்குற ரசிகனை வந்து சுவாரஸ்யப்படுத்துதல், ஏதாவது ஒரு நல்லது சொல்லணும்னு நினைப்பேன் நான். சினிமாவால் வந்து யார் வாழ்க்கையும் மாற்றிட முடியாது நான் உறுதியாக நம்புகிறேன். எவர் வாழ்வும் மாறாது சினிமாவால். ஆனால் வந்த ஆளுக்கு நம்மளை நம்பி ஒருத்தர் 100 ரூபா கொடுத்து தேட்டருக்குள்ளே வர்ற ஆளுக்கு வந்து ஏதாவது ஒரு 2 விஷயமாவது நல்ல விஷயம் சொல்லணும், ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். குறைஞ்சபட்சம் நல்லது சொல்லணும்னா பரவாயில்ல, கெட்டதையாவது சொல்லிடாமல் இருக்கணும்னு நினைப்பேன். சார், பொதுவாக ஒரு இயக்குனர்கள் படம் எடுக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். சில இயக்குனர்கள் பிரம்மாண்டமாக எடுப்பாங்க, சில பேர் நாவல் பேஸ் அந்த மாதிரி எடுப்பாங்க. உங்களுக்கு எல்லா படமுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, அதுக்கு என்ன காரணம்? இல்லை, நான் அதை வலிந்து தான் செஞ்சேன். ஐடென்டிட்டி இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். 2 விஷயம் காரணம். ஒன்று வந்து லாசு அப்படிங்கிற ஒரு சீன தத்துவ ஞானி வாழ்க்கையில் சொன்னது என்னென்னா வந்து, ஒரு ஐடென்டிட்டி ஒருத்தனுக்கு தேவையில்லை. காரணம், அந்த ஐடென்டிட்டி இருந்தால் அப்புறம் நீ அதை பிடிச்சிட்டு தொங்கிறதாவே உன்னுடைய வாழ்நாள் பூரா கழிஞ்சிரும்.
எது உன்மேல் பொய்யாக படர்ந்ததோ பொய்யாக படர்ந்ததை நிறுவுவதற்காகவே உன் வாழ்நாள் பூரா வீணடிப்பாங்கிறான் ஒன்று. அது ஒரு பெரிய விஷயம், அது இன்னைக்கு பேசி முடியாதுன்னு வச்சுக்கோங்க இந்த காலை நிகழ்ச்சியில். ரெண்டாவது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் யாருன்னா மணிவண்ணன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர். அவர் ஒருத்தர் தான் வந்து இந்திய சினிமாவிலேயே எல்லா வகைகளிலும் படம் எடுத்து ஒரு வெள்ளி விழா படம் வச்சிருக்க ஒரே ஒரு இயக்குனர். நீங்கள் வேற எந்த இயக்குனரை யோசிக்கினாலும் பெரும்பாலும் இந்த வடிவத்துக்குள்ளே அடங்கிடுவாங்க. எந்த இயக்குனர் பார்த்தீங்கன்னாலும் அவர் இந்த மாதிரி படம் எடுப்பார்ப்பா. திரு பாலச்சந்திரன் சொன்னால் உங்களுக்கு பாலச்சந்திரோடைய படங்கள் என்னவாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதில் அவர் தண்ணீர் போல அச்சமில்லை போல ஒரு சில இடங்களில் மீதி இருக்கலாமே ஒழிய பெரும்பாலும் ஒரு ரசிகனுக்கு பாலச்சந்திரன் என்றால் அவர் இந்த பிம்பத்தில் இருப்பாருன்னு தெரியும். இப்படி எல்லா இயக்குனரும் பிம்பம் இருக்கும். மணிவண்ணன் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு மனசுக்குள்ள பிம்பமே வராது. காரணம், ஒரு குடும்ப படமாக கோபுரங்கள் சாய்வதில்லை வெள்ளி விழா படம், ஒரு கிரைம் த்ரில்லர் 100வது நாள் வெள்ளி விழா படம், ஒரு அரசியல் படம் அமைதிப்படை வெள்ளி விழா படம், கதாநாயகனே இல்லாமல் முதல் வசந்தம் வெள்ளி விழா படம், சின்ன தம்பி பெரிய தம்பி நகைச்சுவை படம் வெள்ளி விழா படம், வெறும் காதல் படம் இளமை காலங்கள் வெள்ளி. அது அவர் பட்டியல் முடியலை. காலம் வந்து அவர் இயக்குனராக இல்லாமல் நடிகராக ஞாபகம் வச்சிருந்துச்சு. நீங்கள் மணிவண்ணன் ஃபைல் எடுத்தீங்கன்னா எந்த ரேக்கில் வைக்கிறதுன்னு தெரியாது உங்களுக்கு. நான் மணிவண்ணன் போல் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு 15 வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தா, ஒரு 20 வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தா, நம்ம எந்த மாதிரி டேரக்டர் நம்ம ஃபைலை தூக்கிட்டு எங்கேயாவது தூக்கி வைக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் நல்லதுன்னு நினச்சேன். அதனால ஒரே போல இருக்க வேண்டாமே நினைப்பேன். காதலில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? எதிர்க்கிறீங்களா இல்லை ஆதரிக்கிறீங்களா? ஆதரிக்கிறேன். ஜெயகாந்தன் ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறாரு, காதல் மிக அற்பமானது அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம அவர் ஆதரிக்கலாம் நீ கேள்வி எழுப்பக்கூடாது. அடுத்த வரி அவர் சொல்கிறாரு, காரணம் அது தோன்றுவதற்கும் மறைவதற்கும் அற்ப காரணங்களே போதுமானதாக இருக்கிறது, அதனால் காதல் மிகவும் அற்பமானதுங்கிறார் ஜெயகாந்தன். ஆக நீங்கள் ஜெயகாந்தன் உடனே நீங்கள் எப்படி காதல் அற்பமானது சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கேள்வி கேட்க முடியாது இல்லையா? நீங்க ஆக்டராகவும் பிரதிபலிச்சிருக்கீங்க, டைரக்டராகவும் பிரதிபலிச்சிருக்கீங்க. எதை நீங்க கஷ்டமான ரோலா நீங்க நினைக்கிறீங்க? நான் இயல்பாக வந்து ஒரு இயக்குனராக உதவி இயக்குனராக வேலை பார்த்து பழகுனதுனால இயக்குவது என்பது வந்து நான் ரொம்ப நேர்த்தியாக இயக்குறேனா இல்லையாங்கிற குழப்பம் எனக்கு இருந்ததில்லை. காரணம், நான் அதை பழகியிருக்கேன் அப்படியே, அதனால் அதை செய்கிறேன். தொடர்ந்து நடிக்க வரும் பொழுது புதிதாக அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு பழக்கப்படாதனால கொஞ்சம் சிரமம் மூலம் தோணுது. அப்புறம் போக சரியாயிடுது. பாட ராகம் வரும், மூட மோகம் வரும் மாதிரி தானே. நம்ம நல்லா நடிக்கலாங்கிற ரெண்டாவது கேள்வி. நடிக்க நடிப்பு பழகிரும் தான் நம்புகிறேன். அதாவது எழுத்தாளர் அப்படின்னா, ஒரு இயக்குனர்னா இந்த மாதிரி மற்றவங்களை வேலை வாங்கியே பழக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம அந்த வேலையை செய்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக நம்மளை மாற்றிக்கணும். அது எந்த மாதிரி மாற்றங்கள்? தமிழ் சினிமாவில் எப்பொழுதும் இயக்குனர் என்பவர் வந்து கடந்த 30 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா வழி இல்லாமல் கதை சொல்லும் இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஒரு இயக்குனர் என்பவர் கதை சொல்ல வேண்டியது இல்லை. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் யாரும் பேர் போட மாட்டாங்க. வெறும் இயக்கம் மட்டும்தான் இருக்கும். சில நேரங்களில் இப்படிதான் கதை போடுவாங்க. பாரதி ராஜா அவர்கள் இத்தனை படம் இயக்கியிருக்காங்க. இயக்குனதில் வந்து 4 படமும் 5 படமும் விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் தான் அவருடைய கதை. பீம்சிங் இத்தனை படம் இயக்கியிருக்காரு. அதில் அவருடைய கதைகள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய தான் அவருடைய கதைகள். பின்னாடி வந்து திரு பாக்கியராஜின் காலத்திலிருந்து தான் வந்து தீவிரமாகுது, எல்லோருமே கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் பேர் போடுறாங்க. அதை திரு பாக்கியராஜா ரொம்ப உறுதிப்படுத்துறாரு. ஏன்னா ஒரு படம் கதை பேசுகிறோம், ஒரு படம் தயாரிப்பில் இருக்கும் பொழுது ஒரு படத்தில் ஒரு 60 காட்சிகள் இருக்கும். அதில் ஒரு 5 காட்சிகளுக்கு உறுதியாக சிரிப்பாங்க நமக்கே தெரியும். அறையில் உட்காந்துருக்கும் போது தெரியும், தாளில் இருக்கும்போது தெரியும். அந்த 5ல் 1க்கு கண்டிப்பாக தமிழ்நாடே சிரிக்கும்னு தெரியும். 60ல் 1க்கு பாக்கியராஜ் அவர்கள் தான் முதல்ல அந்த இடத்துல நிப்பாட்டி கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் போடுவார். அது வந்து படத்தின் தொடக்கத்தில் அவருடைய தலைப்பு வராது, படத்தின் இறுதியிலையும் வராது. நடுவில் அது வந்து 8வது சீனாக இருக்கும், 10வதாக இருக்கும், 40வதாக இருக்கும், 50வதாக இருக்கும். எங்கே தமிழ்நாடே கைதட்டுதோ அந்த இடத்துல நிப்பாட்டி ஃப்ரீஸ் பண்ணி கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் வரும். அப்போ கைதட்டு கேட்டு தான் நாங்கள்லாம் திருப்பி அடுத்த ஜெனரேஷன் சினிமாவுக்குள்ளே வரோம். அப்போ நாங்கள் என்ன நம்புகிறோம்னா, எல்லோரும் கைதட்டி கொண்டிருக்க இடம் இது, அங்கே என்ன போடுறாங்க, கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன். அப்போ நம்மளும் இதெல்லாம் செய்யணும் போல இருக்குன்னு எல்லா இயக்குநர்களும் கதை பண்ண ஆரம்பித்தோம். அதில் மாட்டிக்கிட்டோம். அப்புறம் அது ரொம்ப உறுதிப்படுத்தினவர் வந்து டி ராஜேந்தர். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, டைரக்ஷன், ஒளிப்பதிவு எல்லா பேரும் போட்டவர். அப்போ அவரும் வெற்றி பெறும் பொழுது எல்லாமே நம்ம செய்யணும் போது எதுக்காக இது இவ்வளோ நீளமாக சொல்ல வரேன்னா, நடிப்பை தவிர்த்து எல்லா வேலைகளும் செய்ய வேண்டியது தமிழ் சினிமா டைரக்டர் வேலையாக இருந்துச்சு. அப்போ அதையும் செஞ்சு பார்த்துருவோமேங்கிறதான் எண்ணமாக இருந்திருக்கணும்.